10 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பர்ஸ்ல காசு இல்லாம வெளியே போக முடியாது. அதாவது ஒரு முழுமையான கேஷ் எக்கானமி. ஆமா, அப்போ இன்டர்நெட் கூட ரொம்ப மெதுவா தானே லோட் ஆகும். கரெக்ட். ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிலைமைய பாருங்க. ரோட்டோரமா இருக்கிற தள்ளுவண்டி கடைகள்ல கூட நாம யூபிஐ ஸ்கேன் பண்றோம். உண்மைதான். சாதாரணமா டீ கடையில நின்னுகிட்டு ஏஐ பத்தி பேசுறோம். அதேதான். நிலாவுல விண்கலத்தை இறக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறோம். இந்த வேகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி தோணுது. என்ன கேள்வின்னு நான் ஊகிக்கவா? சொல்லுங்க. அதாவது 2035ல இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விதானே? எக்ஸாக்ட்லி. அதுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமும் கூட. அதாவது 2035ல இந்தியா எப்படி இருக்கும்? இது உலகத்தையே ஆளப்போற அடுத்த சூப்பர் பவர் நாடா மாறுமா? இல்ல, உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரஷர் குக்கரா மாறுமா? இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. ஆமா, நம்மகிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ், தரவுகள், ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் வச்சு எந்த சார்பும் இல்லாம இத பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். தொழில்நுட்பத்தோட உச்சம் முதல் ஒரு சாமானிய மனிதன் சந்திக்க போற மனநல சிக்கல்கள் வரைக்கும் நாம பேச போறோம். கண்டிப்பா. இந்த 2035 கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். தொழில்நுட்பம் ஒரு நாட்டை வளர்க்கும் அப்படிங்கிறது பழைய தியரி. ஓஹோ, அப்ப புது தியரி என்ன? இன்னைக்கு அந்த தொழில்நுட்பமே ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த அடையாளமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா 2035க்குள்ள கல்வி, மருத்துவம், அரசாங்க சேவைகள்னு எல்லாமே முழுமையா ஏஐ அப்புறம் இன்டர்நெட் கட்டுப்பாட்டுல வந்துரும்னு நம்ம தரவுகள் சொல்லுது. ரைட். இப்ப நீங்க யூபிஐ பத்தி சொன்னீங்க. அதை நான் ஒரு டிஜிட்டல் பாஸ்போர்ட் மாதிரி பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு சின்ன உதாரணமா மட்டும் பார்க்கக்கூடாது. அதுதான் உலக நாடுகளுக்கே ஒரு புதிய பொருளாதார மாடல். ஆனா ஒரு நிமிஷம், சைனால வீசாட் பே மாதிரியான விஷயங்கள் பல வருஷமாவே இருக்குல்ல. அப்புறம் ஏன் நம்மளோட டிஜிட்டல் வளர்ச்சியை மட்டும் உலகம் இவ்வளோ ஆச்சரியமா பார்க்கணும்? மற்ற நாடுகளும் ஈஸியா இதை காப்பி அடிச்சிட முடியாதா? அங்கதான் விஷயமே இருக்கு. சைனாவோட மாடல்ங்கிறது ஒரு க்ளோஸ்டு லூப். அதாவது மூடிய வட்டம்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது அரசாங்கமும் ஒரு சில கம்பெனிகளும் மட்டுமே கட்டுப்படுத்துற ஒரு மூடிய வட்டம். ஆனா இந்தியாவோட யூபிஐ அப்படிங்கிறது ஒரு ஓபன் புரோட்டோகால். ஓ, அப்படின்னா இது ஒரு பொதுவான கட்டமைப்பு, அப்படிதானே? கரெக்ட். இதுக்கு மேல எந்த கம்பெனி வேணாலும் அவங்களோட ஆப்பை உருவாக்கிக்கலாம். ஒரு ரோட்டோர வியாபாரி தினமும் 100 ரூபாய்க்கு யூபிஐல டீ விக்கிறார்னா அந்த டேட்டாவை வச்சு அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலான்னு பேங்க் முடிவு பண்ணுது. வாவ், அந்த டேட்டா ட்ரெயில், அதாவது தரவு தடம் தான் இங்க ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. நிச்சயமா. இந்த வெளிப்படைத்தன்மை தான் உலக நாடுகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் 2035ல சர்வதேச முதலீட்டாளர்கள் சைனாவை விட்டுட்டு இந்தியாவை தங்களோட பாதுகாப்பான முதலீட்டு தலமா பாப்பாங்க. அப்போ இது வெறும் வளர்ச்சி இல்ல, உலக நாடுகள் சீனாவிற்கு ஒரு சிறந்த மாற்றாக இந்தியாவை பார்க்க தொடங்கும். ஆமா, உலக பொருளாதாரம் இந்தியாவோட டேட்டா கட்டமைப்பை சார்ந்து இயங்குற ஒரு குளோபல் டிபெண்டன்சி உருவாகும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த டேட்டா முதலீடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாம் நிர்வகிக்க போறது நம்ம ஆளுங்க தானே? கண்டிப்பா, நம்ம இளைஞர்கள் தான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம தரவுகள்ல ஏஐயோட ஆதிக்கம் எப்படி வேலைவாய்ப்பை புரட்டி போட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கோட் பண்றது, டிசைனிங், கஸ்டமர் சப்போர்ட்னு பேசிக் வேலைகள்லாம் காலியாயிடும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தொழில்நுட்பம் எப்பவுமே சாதாரண மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும்னு தானே நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் போன் வந்தப்போ அது எல்லாரையும் சமமாக்குச்சு. ரைட். ஆனா ஸ்மார்ட் போனுக்கும் ஏஐக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது ஒரு கருவி, அதை நாம இயக்குறோம். ஆனா ஏஐ அப்படிங்கிறது கருவி கிடையாது, அது மனிதனோட சிந்தனை திறனுக்கான ஒரு மாற்று. ஓ, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இதுல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது யாருக்கு கிடைக்குங்கிறது தான் பிரச்சனை. இந்தியாவோட ஐடி அப்புறம் பிபிஓ துறை எடுத்துக்கோங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை பார்க்கிற துறையாச்சே. அதேதான். அவங்க வெறும் டேட்டா என்ட்ரி, பேசிக் கோடிங், கஸ்டமர் சப்போர்ட் வேலைகள்ல இருக்காங்க. 2035ல ஒரு ஏஐ சிஸ்டம் எந்த மனித உதவியும் இல்லாம ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை ஒரே நேரத்துல கையாளும். அப்போ அந்த நடுத்தர வேலைகள் மொத்தமா காணாம போகுமா? நிச்சயமா. பழைய வேலைகள் அழிஞ்சு புது வேலைகள் உருவாகிற இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படும். அதுதான் திறன் இடைவெளி, அதாவது ஸ்கில் கேப். புரியுது. அதாவது முன்னாடி டைப்ரைட்டர்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறின மாதிரி இது கிடையாது. இது அந்த சிஸ்டமே தானா வேலை செய்யப்படுற விஷயம். கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ 2035ல உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடா இந்தியா இருக்க போகுது. இந்த திறன் இடைவெளி சரி செய்யப்படலைன்னா என்ன ஆகும்? அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறும்.
அந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள் நாட்டை வல்லரசாக்குற ராக்கெட்டோட எரிபொருளா இருப்பாங்களா இல்ல வேலை இல்லாம ஏமாற்றத்துல வெடிக்க காத்திருக்கிற டைம் பாமா மாறுவாங்களா? அது அந்த இளைஞர்கள் கத்துக்க போற புது ஸ்கில்ஸ பொறுத்து தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்கில்ஸ் கத்துக்கிற வேகம் ஏஐ தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிற வேகத்தை விட குறைவா இருந்தா நிலைமை ரொம்ப மோசமாகும். அப்போ அது சமூக அளவுல மிகப்பெரிய கோபத்தையும் விரக்தியையும் உருவாக்குமா? வேலைவாய்ப்பு மாற்றங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் எங்க அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பா நகரங்கள்ல தான். ஆமா, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை மாதிரியான பெருநகரங்கள்ல தான். 2035ல இந்த நகரங்கள்ல மிகப்பெரிய மெகா டெக் சிட்டிகளா மாறி இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கண்ணாடியில கட்டின பெரிய பெரிய ஐடி பார்க்குகள், பல பில்லியன் டாலர் கம்பெனிகள்னு இருக்கும். ஆனா இதே நகரங்களுக்குள்ள வாழப்போற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதனோட நிலைமை என்ன? அப்படி என்றால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அது ஒரு ஆபத்தான முரண்பாடு. மேக்ரோ அளவுல, அதாவது ஒரு நாடா இந்தியா பெரிய சூப்பர் பவரா தெரியும், ஜிடிபி எகுரும். ஆனா மைக்ரோ அளவுல பார்த்தா ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறும் இல்லையா? ஆமா, தொழில்நுட்பம் வளர வளர அந்த துறையில இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் மட்டுமே மிகப்பெரிய செல்வத்தை குவிக்கும். இதனால நகரங்கள்ல விலைவாசி அசுரத்தனமா உயரும். ஓ, அப்போ வீடு, கல்வி, மருத்துவம் மாதிரியான அடிப்படை தேவைகளோட விலையும் தாறுமாறா ஏறுமா? கண்டிப்பா. டிஜிட்டல் ரெட்லைனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது உங்ககிட்ட உயர்ந்த தொழில்நுட்ப திறன் இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நகரத்தோட அடிப்படை வசதிகள்ல இருந்தே ஓரங்கட்டப்படுவீங்க. அதாவது நாம வெளியே பளபளப்பான கண்ணாடி மாளிகைகளை கட்டுகிறோம், ஆனா அதன் அடித்தளத்தில் வாழும் நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகள் என்ற பாரத்தால் நசுங்குகிறதல்லவா? மிக சரியான ஒப்பீடு. ஒரு சாதாரண ஐடி கம்பெனி ஊழியரோ இல்ல ஒரு டீச்சரோ இந்த மெகா சிட்டில ஒரு சின்ன வீடு வாடகைக்கு எடுக்கணும்னாலோ, அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும்னாலோ அவங்க வாழ்நாள் சேமிப்பையே இழக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த நகரத்தோட பொருளாதாரம் அதிக சம்பளம் வாங்குற அந்த சிறுபான்மை ஏஐ வல்லுநர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதேதான், இது ஒரு சாமானியன கழுத்தை நெருக்கிற மாதிரியான ஒரு பொருளாதார அழுத்தம். கூடவே டிராஃபிக் அப்புறம் மாசும் அதிகரிக்கும். அப்போ அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கும். இந்த மேக்ரோ பொருளாதார வளர்ச்சிக்கும் மைக்ரோ பொருளாதார போராட்டத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற நடுத்தர வர்க்கம் தான் அந்த பிரஷர் குக்கரோட மையப்பகுதியா இருப்பாங்க. ஆனா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவ்ளோ நேரம் நாம பொருளாதாரத்தை பத்தியும் மனிதர்களை பத்தியும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கு. என்ன அடித்தளம்? இந்த மெகா டெக் சிட்டிகள் இயங்குறதுக்கு தேவையான அடிப்படை விஷயமான இயற்கை வளங்கள் தான் அது. குறிப்பா தண்ணீர் பத்தி நம்ம தரவுகள் ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்குது. ஆமா, ரிப்போர்ட்ல அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 2035ல இந்தியாவோட மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்க போறதே தண்ணீர் பற்றாக்குறையும் பருவநிலை மாற்றம்தான். நிச்சயமா. ஏன்னா ஒரு சூப்பர் பவரா மாறணும்னா அதுக்கு தடையற்ற மின்சாரமும் நீரும் ரொம்ப அவசியம். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம எல்லாரும் ஏஐ நம்ம வேலையை புடுங்கிடுமோ, நமக்கு ஸ்கில்ஸ் பத்தலையும் பயந்துகிட்டு இருக்கோம். ம். ஆனா 45 டிகிரி வெயில்ல கரண்ட் இல்லாம குடிக்க ஒரு முறை தண்ணீர் கூட இல்லாம நாம எப்படி உட்காந்து கோடிங் பண்ண போறோம்? டிஜிட்டல் வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கும் நாம அடிப்படை இயற்கை வளங்களின் அழிவை கோட்ட விடுகிறோமா? அதுதான் நிதர்சனம். நீங்க பெங்களூரு, சென்னை மாதிரியான நகரங்கள்ல 1000 டேட்டா சென்டர்களை கட்டலாம். ஆனா அந்த டேட்டா சென்டர்களை குளிர்விக்க கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வேணும். ஓஹோ, கூலிங் சிஸ்டம்க்கு அவ்ளோ தண்ணி தேவையா? ஆமா, அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றத்தால வரப்போற கடுமையான வெப்ப அலைகள் மனிதர்களோட உழைக்கும் திறனை 30% வரைக்கும் குறைக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ வெயில் அதிகமாச்சுன்னா ஏசி அதிகம் ஓடும், அதனால பவர் கிரிட் ஃபெயில் ஆகும். கரெக்ட். பவர் கிரிட் ஃபெயில் ஆனா சர்வர்கள் டவுன் ஆகும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடரும். தண்ணீர் இல்லாம விவசாயம் பொய்க்கும், உணவுப் பொருட்களோட விலை பல மடங்கு உயரும். ஆமா, பொருளாதாரத்துக்கும் பருவநிலை மாற்றத்துக்கும் இடையில இருக்கிற இந்த நேரடி தொடர்பை நாம புரிஞ்சுக்கலன்னா அந்த டிஜிட்டல் வளர்ச்சி எல்லாமே ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி சரிஞ்சிடும். கேட்கறதுக்கே ரொம்ப பகீர்னு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வேலைக்கான போட்டி, இன்னொரு பக்கம் தாங்க முடியாத விலைவாசி, அதுக்கும் மேல குடிக்க தண்ணீர் கூட இல்லாத ஒரு சுற்றுச்சூழல் நெருக்கடி. இந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில வாழ்ற மனிதர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா 2035 தலைமுறை அப்படிங்கிறது முழுமையா டிஜிட்டல் உலகத்துல பிறந்த தலைமுறை. அவங்களுக்கு நிஜ உலகத்தை விட வெர்ச்சுவல் வாழ்க்கை தான் எல்லாமே. இது அவங்களோட மனநலத்தை எப்படி பாதிக்கும்? அதான் அந்த பிரஷர் குக்கரோட உச்சக்கட்டம். மனிதர்களோட கவன குவிப்பு திறன், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன், அதழ பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு கண்ணிமைக்கிற நேரத்துல கிடைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆமா, மூளை எப்பவுமே ஒரு ஹை அலர்ட் மோட்லயே இருக்கும்.
இது தொடர்ச்சியான மன அழுத்தம், பதற்றம் மற்றும் தீவிரமான தனிமையை உருவாக்கும். அதாவது மனிதர்கள் தங்களை சுத்தி 1000 பேர் ஆன்லைன்ல வச்சிருப்பாங்க, ஆனா நிஜத்துல பேச ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. உண்மைதான். இந்த டிஜிட்டல் போதை ஒரு கட்டத்துல அவங்களோட நிஜ வாழ்க்கையை ரசிக்கிற தன்மையே முற்றிலுமா அழிச்சிடும். பணம், தொழில்நுட்பம், வளர்ச்சியெல்லாம் இருக்கும், ஆனா அமைதி இருக்குமாங்கிறது தான் கேள்வி. இதை நான் இப்படி பார்க்கறேன். நம்ம கிட்ட 100% பேட்டரி ஃபுல்லா இருக்கிற உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த அதிநவீன ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆனா அதோட ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்மளோட மனநலம். ஆமா, அது ஒவ்வொரு நிமிஷமும் ஹேங் ஆகிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? நிஜமாகவே நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆனா இந்த மன அழுத்தம் தனி மனிதனை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த சமூகத்தோட சிந்தனையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா எந்த விஷயத்துல? குறிப்பா அரசியல்ல 2035ல அரசியல் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி பொதுக்கூட்டங்களாவோ டிவில வர்ற விளம்பரங்களாவோ இருக்காது. அப்புறம் எப்படி நடக்கும்? டிஜிட்டல் பிரச்சாரங்களாவா? ஆமா, அது முழுமையா அல்காரிதம் கையில போயிடும். ஒரு தனி மனிதனோட கோபம், பயம், அவனோட தேடல்கள், இது எல்லாத்தையும் ஏஐ அனலைஸ் பண்ணி அவனுக்கு எந்த மாதிரியான செய்தியை காட்டினா அவன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுவான்னு முடிவு செய்யும். வாவ்! அப்போ ஒரு மனிதன் தான் சொந்தமா சிந்திச்சு வாக்களிக்கிறோன்னு நினைப்பான். ஆனா உண்மையில ஒரு ஏஐ சிஸ்டம் அவன கண்ணுக்கு தெரியாம அந்த முடிவை எடுக்க வச்சிருக்கும். கரெக்ட். மக்களோட வாக்குகள் முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா செல்வாக்கின் அடிப்படையில மட்டுமே தீர்மானிக்கப்படும்னு தரவுகள் மிக தெளிவா சுட்டிக்காட்டுது. ஓகே, அப்போ நாம வெளிய ஒரு பெரிய உலக வல்லரசா சூப்பர் பவரா உருவெடுத்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் மாயைக்குள்ளேயும் கடுமையான போராட்டங்களுக்குள்ளேயும் வாழப்போறோம்னு சொல்ல வரீங்களா? ஆமா, எதிர்காலம் என்பது சுவாரஸ்யமானதாகவும் அதே சமயம் ஆபத்தானதாகவும் இருக்கும். இத ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாமே தவிர முடிவா பார்க்கக்கூடாது. அதாவது இது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா 2035ல இந்தியா எப்படிப்பட்ட நாடா இருக்க போகுதுங்கிறது நாம எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை ஒரு வரைமுறையோடவும் கட்டுப்பாட்டோடும் கையாள போறோம் அப்படிங்கறத சார்ந்துதான் இருக்கு. அதாவது வெறும் ஏஐயும் செமிகண்டக்டர்களும் ஒரு நாட்டை வல்லரசு ஆக்காது. ஆமா, அந்த தொழில்நுட்பத்தை எந்த அளவு ஒழுக்கம், கல்வி மற்றும் மனித நேயத்துடன் நாம கையாள போகிறோம் என்பதே முக்கியம். இயற்கையை காப்பாத்துற தெளிவும் இருந்தா மட்டும்தான் இந்தியா ஒரு உண்மையான சூப்பர் பவரா மாறும். இல்லனா அது கண்டிப்பா வெடிக்க காத்திருக்கிற பிரஷர் குக்கர் தான். ரொம்ப தெளிவா எல்லா கோணங்கள்லயும் அலசிட்டோம். 2035ல இந்தியா அப்படிங்கிறது உலக நாடுகளை பிரமிக்க வைக்கிற ஒரு அசூர தொழில்நுட்ப சக்தி. அதே சமயம் வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் மனநலம் சார்ந்த பலமான சவால்களை கொண்ட ஒரு நாடு. ஆமா, இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த 2035க்கான விதைகளை நாம் இன்றுதான் தூவி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். உங்களுடைய இன்றைய டிஜிட்டல் பழக்க வழக்கங்களும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் புதிய திறன்களுமே இந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. ஆனா கடைசியா ஒரு விஷயம், இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நமது கவன குவிப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே போனால் 2035இல் அன்றாட வாழ்க்கையின் மன அழுத்தத்தை தவிர்க்க நாம் என்ன சாப்பிட வேண்டும், யாரை நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற நமது சொந்த முடிவுகளை கூட ஏஐ விடம் ஒப்படைக்க வேண்டியிருக்குமா? ஆமா, ஏஐ விடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நாம் வெறும் பார்வையாளர்களாக மாறிவிடுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2035 இந்தியா சூப்பர் பவரா, சவால்கள் நிறைந்த நாடா, அல்லது இரண்டும் கலந்த ஒரு சமநிலையான எதிர்காலமா என்பதை உங்களின் முடிவுக்கே விட்டுவிட்டு இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.